வந்து குறிப்பா திமுக கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறாரு. இது இந்த தேர்தலை எதிரொலிக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமாக என்னென்னவெல்லாம் பிரதமர் இன்று திமுகவை பற்றி குறிப்பிட்டாரோ அது தேர்தல் பிரச்சாரத்தில் மிக முக்கிய விவாத பொருளாகவும் பிரச்சாரத்தினுடைய கருவாகவும் மாறும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியை பத்தி கேட்டாரு. நானும் சொன்னேன் பிரதமர் வந்து சொல்லுவாருன்னு, அதுக்கான பதில சொல்லியிருக்காரு. பிரதமர் இங்கு வருகின்ற பொழுது கூட தமிழகத்தில் அரசாங்க நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது, தமிழகத்துக்கான திட்டங்களை கொடுக்க வருகின்ற பொழுது கூட வரவேற்க வராதவர் தமிழகத்தோட முதல்வர். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி வரலன்னு சொல்றது வேடிக்கையா இருக்கிறது மட்டும் இல்ல, கண்டிக்கத்தக்கதும் கூட. தன்னுடைய அரசாங்க பொறுப்பையும் கடமையும் உணராத முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர். நீ தொடர்ச்சியாக பிரதமருடைய வருகை இருக்குமா? குறிப்பா அமித்ஷா அவர்களுடைய வருகை தேர்தலுக்கு வந்து பாஜக தீவிரமா தயாராயிடுச்சுன்னு பார்க்கலாமா? தொகுதி பங்கீடு ஒப்பந்தம்லாம் எப்போது நடக்கும்? தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இனிமேல் கேளுங்க. இன்று வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி, மிக உற்சாகமான ஒரு கூட்டம், பிரம்மாண்டமான ஒரு தொடக்கமாக இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்கு. நீங்க வந்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் இது வேகம் எடுக்கும். ஆனா தேமுதிக வந்து பங்கேற்பாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அவங்களும் எங்களுக்கு இன்னும் அழைப்பே வரலன்னு சொல்லிட்டாங்க. அழைக்காததுக்கு அது எதுவும் காரணம் இருக்கா? முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க. இது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்களும் இது பத்தி இனிமேல் வந்து எந்த கட்சிகள் வருது பேச்சுவார்த்தை இதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நன்றி.